Hi all, welcome to VP Creative Works 2025 YouTube channel. In this video, we are going to see how to use and design a waist bangles into a party wear bangles easily. Before starting the video, please do subscribe to VP Creative Works 2025. Now let's start. Hi friends, welcome to VP Creative Works. நம்ம யூஸ்ஃபுல்லாக தூக்கி போடக்கூடிய இந்த வேஸ்ட் கிளாஸ் பேங்கிள்ஸை யூஸ் பண்ணி நம்ம எப்படி இதை யூஸ்ஃபுல்லாக க்ரியேட்டிவான ஒரு ஒர்க்காக நம்ம எப்படி ரீக்ரியேட் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் தேவை அப்படின்றத நம்ம பார்ப்போம். இப்போ இது வேஸ்ட் பேங்கிள்ஸ், சில்க் த்ரெட், லிங்க் க்ளூ, some kundans, cutter, வாங்க எப்படி க்ளூ பேஸ்ட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். இந்த கார்னரில் நல்லா க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இன்னொரு பேங்கில் எடுத்து இப்படி அது மேலே ஒட்டணும். ஒட்டும் போது நல்லா ஒட்டிக்கும். இந்த B7000 க்ளூ யூஸ் பண்ணும்போது இது சீக்கிரமாகவே காஞ்சிடும், ப்ளஸ் நல்லா லைஃப் வரும், வாட்டர் ப்ரூஃப் கூட. இது கிளாஸ் பேங்கிள்ஸ்ன்றதுனால நான் B7000 க்ளூ எடுத்திருக்கேன். ஃபேப்ரிக் க்ளூ அது வந்து அந்தளவுக்கு ஒட்டாது. அவ்வளோதான், ஒட்டியாச்சு. பாருங்கள், எனக்கு இந்தளவு திக்னஸ் வேணும், அதனால நான் 4 பேங்கிள்ஸ் ஒட்டி வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ பேங்கிளோட திக்னஸ் அந்த அளவுக்கு நீங்கள் ஒட்டிக்கோங்க. உங்களுக்கு 2 பேங்கிள் அளவு இந்த அளவுக்கு திக்னஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் 2 பேங்கிள்ஸ் மட்டும் போட்டு விட்டுக்கலாம். இல்லை சிங்கிள் பேங்கிளே போதும் அப்படின்னாலும் நீங்கள் சிங்கிள் பேங்கில் அப்படியே நூல் சுற்றிக்கலாம். ஓகே, இது நல்லா ட்ரை ஆகட்டும். இது ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம இதில் எப்படி நூல் சுற்றுறது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நூல் எப்படி கவுண்ட் பண்ணி எடுத்துக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். நான் அதுக்காக ஒரு எக்ஸாம் பேட் வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட எக்ஸாம் பேட் இல்லைன்னா லாஸ்ட் இயர் கேலண்டர் இருக்கும் இல்லையா, அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு 2 ரவுண்ட்ஸ் இப்படி விரல் சுற்றிக்கோங்க. நல்லா டைட்டாக சுற்றிக்கிட்டு இப்படி பிடிச்சிக்கோங்க. இந்த கட்டை விரலில் இப்படி நல்லா இந்த த்ரெட்டை அழுத்தி இப்படி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிக்கிட்டு நல்லா ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து எண்டிங் பாயிண்ட் இது வரையும் ஒரு ரவுண்டு. இதே போல் 20 கவுண்ட் நம்ம சுற்றிக்கலாம். நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க. கொஞ்சம் இந்த பெரிய விரலை கேப் விட்டு இன்னொரு ரவுண்டுக்கு இப்படி சுற்றிக்கலாம். இதே போல் 20 கவுண்ட் சுற்றிக்கோங்க. 20 கவுண்ட் ஆனதுக்கப்புறம் எப்படி இதிலிருந்து எடுக்கிறது, கட் பண்ணி எடுக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். முடிஞ்சது. இப்போ நான் இதுக்கு ஃபேப்ரிக் க்ளூ தான் எடுத்துக்கிறேன். இது போல் இங்கே கம் போட்டுட்டு நல்லா இப்படி பண்ணிவிடுங்க. பாருங்கள், இது நல்லா கொஞ்சம் காயணும், ஒரு 2 மினிட்ஸ் ஆகும். அதுக்கப்புறம் ட்ரை ஆனதுக்கப்புறம் இதை இப்படி தூக்கி கட் பண்ணிடுங்க.
இப்போது இந்த வளையலுக்கு எப்படி நூல் சுற்றுறது அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சம் க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். பேங்கிளோட உள்பக்கமாக கொஞ்சம் கம் அப்ளை பண்ணிவிட்டு த்ரெட்டை அதில் விட்டுக்கலாம். இது கொஞ்சம் நேரம் காயிட்டும். இதை அப்படியே விட்டுடலாம். 2 மினிட்ஸ் ஆகும். நல்லா காஞ்சிடுச்சு. இப்போது இது நல்லா டைட்டாக அது போல் இங்கே நல்லா பிடிச்சிக்கணும். இந்த இடத்துல நல்லா பிடிச்சிக்கிட்டு த்ரெட்டை நல்லா டைட்டாக இழுத்து இப்படி இங்கே பிடிச்சிக்கோங்க. அப்படியே பேங்கில் ரொட்டேட் பண்ணிக்கோங்க. கேப் இல்லாமல் இதே போல் சுற்றிக்கோங்க. நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க. கேப் வரக்கூடாது. பாருங்கள், த்ரெட்டு ஃபுல்லாக சுற்றியாச்சு. இப்போ லாஸ்ட்டாக இந்த த்ரெட்டை எப்படி கட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த எக்ஸ்ட்ராவை கம் போட்டு ஒட்டிட்டு இந்த எக்ஸ்ட்ராவை இப்படி கட் பண்ணிக்கலாம். இது அப்படியே வச்சுக்கோங்க. மேல் பக்கமாக வராத மாதிரி உள் பக்கமாகவே ஒட்டி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும் ஃபினிஷிங். மேல் பக்கமாக இருக்கிறத ஒட்டினது அப்படியே அசிங்கமாக தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா அழகான வேஸ்ட் பேங்கிள், அழகான த்ரெட் பேங்கிள் ஆகிடுச்சு. இதுக்கு மேலே எப்படி குந்தன் சுற்றுறது அப்படின்றத பார்க்கலாம். த்ரெட் சுற்றியாச்சு. இந்த ஸ்டோன்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸ்டோன்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸில் இருக்கும். ஷேப்ஸு, சைஸு எல்லாமே டிஃப்ரெண்ட் சைஸில் இருக்கும். உங்களுக்கு எந்த ஷேப்ஸு, சைஸு வேணுமோ அது வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டோன்ஸ் எப்படி ஒட்டுறேன் அப்படின்றத பார்த்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போடுங்க. அப்போ தான் ஸ்டோன்ஸ் வந்து வராமல் வெளியே வராமல் இருக்கும். க்ரீன் அண்ட் ஒயிட்ல ட்ரெஸ் இருக்கிறதுனால நாளைக்கு மேட்சிங்காக இப்போ செய்கிறேன். உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு டைமும் ப்ளூ அப்ளை பண்ணிவிட்டு கேப் போட்டு இது ரிவர்ஸ்லேயே வைங்க. அப்போ தான் ப்ளூ நமக்கு ஈவனாக வரும். இல்லைன்னா
அதிகமாக வந்துடும் ஒவ்வொரு டைமும். இப்போ பாருங்கள், இது நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இப்போது இதுக்கு மேலே இந்த ஸ்மால் சைஸ் கொஞ்சம் நட்டு நீங்கள் ஸ்டோன்ஸ் எடுத்து விட்டுறதுக்கு பட்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். சும்மா லைட்டாக அது இந்த கம் கொஞ்சம் இப்படி தொட்டுட்டு ஸ்டோன் மேலே இப்படி எடுத்து விட்டுனீங்கன்னா அது நல்லா வந்துடும். பாருங்கள், கொஞ்சம் தொட்டுட்டு ஸ்டோன் இப்படி மேலே டச் பண்ணி எடுத்தோம்னா அது வந்துடும். ஓகே, ஃபுல்லாக ஒட்டியாச்சு. இது ட்ரை ஆகும். அவ்வளோதான், ஃபினிஷ் ஆகிடுச்சு. இது நல்லா ட்ரை ஆகட்டும். ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. நம்ம வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லி குப்பையில் தூக்கி போடக்கூடிய இந்த வேஸ்ட் பேங்கிள்ஸு எப்படி ரெடியாக இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஒரு பார்ட்டி வேர் கலெக்ஷனாக சூப்பராக பியூட்டிஃபுல்லாக அவ்வளோ அழகாக இருக்குது. இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். இதே நீங்கள் இப்படியே சிங்கிள் பேங்கிளாகவும் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இது போல் ஒரு செட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா எப்படி ஒரு பார்ட்டி வேர் கலெக்ஷன் ரெடி ஆயிடுச்சு. Thanks for watching the video. Please do like, share and subscribe to VP Creative Works 2025.
Click on the bell icon to get updates.